இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சகோதரர் சொல்றாரு என்னன்னாக்க, நீங்கள் பிரியமா உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல நம்பிக்கை கொண்டு, நம்மளோட அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? மகா பரிசுத்தமுள்ள விசுவாசமா இருக்கு. நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டு, அதுல எப்படி உறுதிப்படுத்தி கொள்ள முடியும்? எப்படி அந்த விசுவாசத்துல நம்ம நிலைக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உதவியோட நம்ம ஜெபிக்கரிச்சே, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல இல்ல பயப்படுற காரியங்கள்ல ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது, அவர் நமக்கு அந்த வேண்டுதல்னால நம்மளுக்கு எப்படியா நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு, அந்த விசுவாசத்தை அதிகரிப்பாரு. அது எப்படி இருக்கும்? மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்கும். அப்ப நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கரிச்சு நமக்குள்ள இருக்கிற பயங்கள் நீங்கி போகும். நம்ம வெறும் வார்த்தையை வச்சு நம்ம போய் ஜெபிக்கரிச்சு எப்படி ஆகும்? அது வெறும் வார்த்தை. எப்படி இருக்கு? வேதம் சொல்லியிருக்கு, ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடு ஜபிக்கணுமா. அப்ப ஆவியானவர் இல்லாம நம்ம ஜபிக்கரிச்சு அங்க கருத்து வராது, உண்மை வராது. அப்ப வெறும் ஓசை எடுக்கிற அந்த வெங்கல தாளங்கள் போல ஆயிடும். இனி அப்படி இருக்கக்கூடாது. ஆவில நிரம்பி நம்ம ஜபிக்கிறவர்களா இருக்கணும். ஆவியானவர் அபிஷேகத்தை நாடுங்க. அபிஷேகம் பட்டு இருந்தாக்க, அப்படி பண்ணப்பட்டிருந்தாக்க அந்த அபிஷேகத்தை நிரம்ப முடியலன்னா திருப்பி ஆவியானவர்கிட்ட கேளுங்க. உங்களை துக்கப்படுத்தின காரியத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா, நான் மன்னிப்பு கேட்கிறேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், மனம் திரும்புறேன்னு சொல்லுங்க. ஆவில ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க விசுவாசம் இன்னும் இன்னும் அதிகரிக்கும். அது பரிசுத்தமாக்கப்படும். ஆமென்.